ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பென்சில் ஷேடிங்கில் அடுத்த பென்சில் ஷேடிங் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த புல் புதர்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஷேடிங் பார்க்க போகிறோம். இப்போ பென்சில் எப்பயும் போல தான் இந்த மாதிரி பிடிச்சிக்கிறணும். பிடிச்சிட்டு இங்கே பாருங்கள், சர்க்கிளாக கொடுக்கணும். ஷேடிங் வந்து சர்க்கிளாக கொடுக்கணும். இங்கே பாருங்கள், கீழே இருந்து இந்த புதருக்கு வந்து கீழே இருந்து டார்க்னஸ் வரணும். டார்க்கில் இருந்து அப்படியே மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு லைட்டாக வரணும். இப்போ பாருங்கள், இப்படி சர்க்கிளாகவே தான் வரணும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு டார்க்னஸ் இருக்கும். ஆனால் அடுத்து பார்த்தீங்கன்னா உடனே ரொம்ப லைட் ஆயிடுச்சு. இது எல்லாமே ஒரே ஈவன் கலராக தான் இருக்குது, ஒன்று போல் கலராக தான் இருக்குது. இப்போ உங்களுக்கு மறுபடியும் ஒன்று செஞ்சு காட்டுறேன், நல்லா பாருங்கள். இப்படி சர்க்கிளாக தான் கொடுக்கணும். இங்கே பாருங்கள், இப்படி நல்லா டார்க்காக கீழே வந்து நம்மளுக்கு சர்க்கிள் வந்து நல்லா டார்க்காக இருக்கணும். அடுத்து அதை விட கொஞ்சம் லைட் ஷேடிங். அடுத்தது அதை விட ப்ரெஷரை வந்து நீங்கள் குறைச்சிக்கிறணும். மேலே போக போக அந்த ஃபிங்கர்ஸில் உள்ள ப்ரெஷரை குறைச்சிக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு தன்னால் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இது இன்னும் டார்க்கு, இது அதை விட லைட்டு, இது லைட்டு, லைட். ஓகேவா? இப்போ இந்த புதர் வந்து ஒரே ஷேப்பில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம லேண்ட்ஸ்கேப்பில் வந்து ஒவ்வொரு புதரும் ஒவ்வொரு டிசைனில் இருக்கும். அதாவது ஹைட்டு கூட, ஹைட்டு கம்மி, அந்த மாதிரி இருக்கும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து புதர் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம தனியாக போடும்போது உங்களுக்கு எந்த விதமான எப்படி சொல்கிறது, இது ஒரு லுக்காக தெரியாது. பட் இதெல்லாம் ஒரு ஷேடிங்கோட பேசிக். அப்போ இந்த பேசிக்லாம் நம்ம கற்றுக்கிட்டா தான் ஒரு பிக்சராக போடும்போது அது நம்மளுக்கு நீட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த ஷேடிங்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறணும். எப்படி டார்க்னஸ், இப்போ அதே இது இப்போ வேரியேஷன் காட்டணும். முன்னாடி உள்ள புதர், பின்னாடி உள்ளது தூரமாக உள்ள புதர் அப்படின்னு காட்டணும். அப்படின்னா இந்த புதரை விட பின்னாடி உள்ள புதர் கொஞ்சம் லைட் ஷேடிங்காக வரணும். இந்த புதரை விட பின்னாடி உள்ள புதர் கொஞ்சம் இதை விட லைட் ஷேடிங்காக வரணும். ஆனால் சர்க்கிளாக தான் கொடுக்கணும். புதருக்கு வந்து நம்ம ஷேடிங் வந்து சர்க்கிளாக தான் கொடுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் இந்த சர்க்கிளாக கொடுக்குற ஷேடிங்கை ஒரு வாரத்துக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த சாட்டர்டேயில் வந்து நம்மளுக்கு லீஃப் மாடல் எப்படி போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். லீஃப் வந்து நம்மளுக்கு எப்போ இந்த மாதிரிலாம் போடுவோம், நம்ம ஒரு ட்ரீக்கு போடுறோம் அப்படின்னா இந்த மாதிரி. ஆனால் நம்மளுக்கு ட்ரீக்குங்கும் போது ஒரு மரத்துக்கு போடணும் அப்படிங்கும்போது அதுக்கு ஈஸியாக பென்சில் ஷேடிங்கில் எந்த மாதிரிலாம் கொடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் ஒவ்வொன்றா பார்ப்போம். அதுக்கப்புறம் ரிவர், ஆறுக்கு, தண்ணி ட்ராப்ஸுக்கு அந்த மாதிரிலாம் இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இது இருக்குது. பாறை, கல், இது இந்த நம்ம ஒவ்வொரு ஷேடிங்காக கற்றுக்கிடும் போது தான் நம்மளுக்கு ஒரு பிக்சராக ஒரு படமாக கொண்டு வரும்போது அது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி படமாக கொண்டு வரணும் அப்படிங்கும்போது இதெல்லாம் தெரியணும். ஒரு ஷேடிங்கில் வந்து எங்கே டார்க் இருக்கணும், எங்கே லைட் இருக்கணுங்கிறது தெரியணும். இதுதான் பேசிக். இதெல்லாம் கற்றுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம பிக்சருக்கு போகலாம். தொடர்ந்து கற்றுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. வீடியோ பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. அடுத்தடுத்த வீடியோவில் இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பார்த்துக்கிறேன். நன்றி.